Hello guys, welcome to Aina Tamil. So இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா Mimind அப்படின்ற ஒரு மைண்ட் மேப் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி ஃப்ரீ தான். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது வந்து உங்களுக்கு வேணும்னா ஃப்யூச்சரில் தேவைப்பட்டுச்சுன்னா பண்ணிக்கலாம், பட் இல்லைனா அப்படியே விட்டுடலாம். ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்றத பேசிக்காக பார்த்துட்டு அப்புறம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதான் ஹோம் ஸ்க்ரீன். ஸோ இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் அண்ட் க்ளவுட் சிம்பிள் ரெண்டு இருக்கும். ஸோ மொபைலில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. ஸோ க்ளவுடில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுதான் வந்து ப்ரோ வெர்ஷன். அதாவது உங்களோட மைண்ட் மேப்ஸை வந்து நீங்கள் எல்லா டிவைஸ்லேருந்து எங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணணும்னா நீங்கள் க்ளவுட் லாகின் பண்ணி வச்சுருந்தாலும் முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் மொபைல் ஃபேஸ் லோக்கல் நீங்கள் ஒரு சிஸ்டம்லையோ இல்லை வேறு மொபைல்னால் அந்த மொபைலில் என்னென்ன ஸ்டோராக இருக்கோ அது மட்டும் தான் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி நம்ம அதுக்கு ஆப்ஷன் தான் இந்த மொபைல். ஓகேவா, இப்போ நான் க்ளவுட் கொடுத்தேன்னா எனக்கு வந்து ப்ரோ வெர்ஷன் கூகுள் ட்ரைவில் ட்ராபாக்ஸில் பண்ணிக்கலாம் இருக்கும், பட் அது ஒர்க் ஆகாது. இப்போது மொபைல் ஏதாவது லோக்கலில் எதாவது சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ நம்ம எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்க ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ இது கொடுத்தோன்னா நியூ மேப் அப்படின்னு கேட்கும். ஸோ இதுக்கு வந்து சாம்பிள் 1 அப்படின்னு நான் நேம் கொடுக்குறேன். கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நியூன்னு இருக்குது, இங்கே டெம்ப்ளேட்ஸ்னு இருக்குது. ஸோ டெம்ப்ளேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இதுக்கு முன்னாடி நிறைய பேர் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் உங்களுக்கு எனக்கு இது செட் ஆகுது, ஓகே நான் இதே எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதை எடிட் பண்ணிக்கலாம். இல்லை நான் புதுசாக வேணும் அப்படின்னா இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு செலக்ட் லேஅவுட் ஸ்கீமா, அது வந்து அப் சைட் அதாவது மேலே பார்த்த மாதிரி இருக்கணுமா, இல்லை லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி இருக்கணுமா, ரைட் சைட் பார்த்த மாதிரி வேணுமா, இல்லை அப் அண்ட் டவுன் சேர்த்த மாதிரி இருக்கணுமா, இல்லை லெஃப்ட் அண்ட் ரைட் சேர்ந்து இருக்கிற மாதிரி வேணுமா அப்படின்றது. அடுத்ததாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர். ஸோ அது வந்து எப்படி கர்வ்ட் லைனாக வேணுமா இல்லை ஃப்ரீ ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இஷ்டப்படி வச்சுக்கலாம். எல்லாமே வந்து ஈவனாக இருக்குன்ற அவசியம் கிடையாது. ஒன்று பெரிய ட்ராக் பண்ணி பெரிய லைனாக இருக்கலாம், ஒன்று பக்கத்துலேயே க்ளோஸராக இருக்கலாம். ஸோ அதேமாரி டேரக்ட் லைன் இருக்குது. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, எது வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரீ ஃபார்மே கொடுத்துரும். ஃப்ரீ ஃபார்ம் கொடுத்துட்டா உங்களுக்கு அது அப்படியே செட் ஆகிடும். ஸோ இப்போ ஃப்ரீ ஃபார்ம் கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்ற கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோடனே உங்களுக்கு மேப் க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வந்து அதோட தீம். ஸோ தீம் எப்படி நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா இதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான கலர் பேட்டர்ன் வேணுமோ பேலட் வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அண்ட் இங்கே போனீங்கன்னா மேப்போட தீம் இருக்கும். இதில் வந்து டிஃபால்ட்டாக தீம் இருக்கும், லைட்டு டார்க் தீமு, அப்புறம் நிறைய தீம் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் லைட்டே கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு மேப் வந்து லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு மைண்ட் மேப் ரெடி பண்ணுறதுக்கான அந்த ஸ்பேஸ் ஒர்க் ஸ்பேஸ் வந்துடுச்சு. இப்போ நான் வந்து இந்த விஷயத்தை எடிட் பண்ணணும் இல்லை ஆட் பண்ணணும் எது வேணால் இங்கே பண்ணிக்கலாம். எத்தனை வேணால் இதில் இருக்க நோட் மட்டும் தானே இல்லை எக்ஸ்ட்ரா நோட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதோட சைல்டு அதோட சிப்ளிங் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணிவிட்டு இப்போ இந்த நோட் கொடுக்குறேன். இந்த நோட் கொடுத்த உடனே சுற்றி ஸ்கொயர் ஷேப்பில் அதோட நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஸோ இதில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, இமேஜ், இதை வந்து இன்னொரு நோட் கூட கனெக்ட் பண்ணால் கனெக்ட் ஆப்ஷன், அப்புறம் இந்த நோடு கிளிக் பண்ணால் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் வரணும் அது, அப்புறம் மோர் கொடுத்திங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இந்த லாக் போட்டிருக்க சிம்பிள்னால் நான் சொன்னேன் ப்ரோ ஃபீச்சர்ஸ், ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது, ஆடியோ ஆட் பண்ணுறது, ஈவெண்ட் ஆட் பண்ணுறது, இதெல்லாம். ஸோ அதுக்கு அடுத்து என்ன இருக்குது, சைல்டு, அதாவது இதுக்கு இதோட இன்னொரு நோட், அதாவது இதுக்கு கீழே சப் பிரான்ச் வர மாதிரி. சிப்ளிங்னா இதுக்கு ஈக்குவலாகவே வரும், அதாவது சாம்பிள் 1 வரும். அண்ட் டூப்ளிகேட்னா இதை அப்படியே ஆல்ரெடி காப்பி பண்ணி டெக்ஸ்ட் பண்ணுறது, அது ரீஅட்டாச் பண்ணுறது, கட் காப்பி பேஸ்ட்டு, கலர் ஷேப்பு, ஸ்கீமா, அதோட எல்லாமே மாற்றிருக்கேன். எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. ஓகேங்களா. இது எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்து வேறு என்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் இந்த நோடை கொடுத்துட்டு இதை நான் இப்படி ட்ராக் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணால் ஸோ அது எந்த இடத்துல வேணால் போகும். இது வந்து ஃப்ரீ ஃபார்மில் இது ஒரு அட்வான்டேஜ். ஸோ நம்ம வைக்கிற ஷேப்பில் தான் அது நிற்கும். ஓகேங்களா. இதுவே வந்து நீங்கள் ஒரு கர்வ்ட் லைன்ஸ்லையோ இல்லை அரேஞ்சாக ஒரு ஸ்கீமா ரெடி பண்ணிங்கன்னா அந்த ஸ்கீமாவில் எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து நீங்கள் என்ன தான் இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி விட்டாலும் அந்த ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்து சேரும். ஓகேங்களா. இப்போ வந்து இது ஃப்ரீ ஃபார்ம்னால நான் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இது பக்கத்துலேயே வச்சுக்கிறேன், இது எனக்கு இல்லை ரொம்ப லாங்கில் வேணும், ஸோ இது வந்து நம்ம ஜூம் பண்ணி கிளாஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா இது இருக்கும். ஓகேங்களா. இப்போ இதுதான் எடிட்டிங் ஸ்பேஸு. இப்போ இங்கே இருக்க இந்த 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியூ மோடு இருக்கும். அது எடிட் மோடு இல்லை, இது எடிட் மோடு, அது வியூ மோட். ஜஸ்ட் பார்த்துக்கலாம். மேப்போட தீம் மாற்றுறதுக்கு ஃபாண்ட் என்ன இதெல்லாமே எனேபிள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேப்பில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து இந்த ஃபாண்ட்டு தான், இந்த சைஸில் தான் இருக்கணும், இந்த கலர் தான் அப்படின்ட்டு. இல்லை தான் டிசேபிள் பண்ணிட்டுனா ஈச் சைஸ் வந்து நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு நோடுக்குமே இண்டிவிஜுவலாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மல்டி செலக்ட் எடிட்டிங் வந்து ப்ரோ ஃபியூச்சர், அது நம்மளுக்கு கிடைக்காது. அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா இது வந்து அவுட்லைனாக இருக்கும். இப்போ நீங்கள் கொடுத்துருக்கிறது எல்லாமே கீழே ஒரு அவுட்லைனாக காமிக்கும். அதாவது சாம்பிள் 1 கீழே 5 நோடு வருது, அதாவது 5 செக்ஷன்ஸ் வருது. இப்போ நோடு 1 இருக்கும் தான், நோடு 1 கீழே இப்போ நான் இங்கே வந்து ஒன்று ஆட் பண்ணுறேன் அப்படின்னா சிப்ளிங் ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா. இப்போ நான் அவுட்லைன் கொடுத்தேன்னா சாம்பிள் 1 நோடு 4 நோடு இருக்குது, அதில் ஒரு நோடு கீழே எக்ஸ்ட்ரா ஒரு நோடு வருது. ஓகேவா. அந்த மாதிரி தான் ஆப்ஷன். இப்போ அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, பேக்ரவுண்ட் கலர். சேவ் கொடுத்திங்கன்னா மைண்ட் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் சேவ் ஆகும். அது வந்து இந்த ஆப் மூலயமா தான் ஓப்பன் ஆகும். சேவர்ஸ் கொடுத்திங்கனாலும் அதே தான் ஆகும். ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. என்னென்னா சேவர்ஸில் நீங்கள் ஒரு நேம் பண்ணிக்கலாம்,
எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நீங்கள் இதை பிடிஎஃபாவோ இல்லை ஜேபெகாவோ பிஎன்ஜியாவோ நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஜேபெகு, மைமைண்ட் இது வந்து நார்மலாகவே இருக்கிறது. ஸோ ஜேபெக், பிஎன்ஜி, பிடிஎஃப் சிம்பிள், பிடிஎஃப் அட்வான்ஸ்டு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சைஸு எல்லாமே பேஜோட சைஸு அதோட வித் எவ்வளோ இருக்கணும் அதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்கேலபிள் வெக்டார் இமேஜ், HTML, XML மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு வேணுமோ, அதாவது மோஸ்ட்லி நம்ம எல்லாமே வந்து இமேஜ் இல்லைனா பிடிஎஃப் இவ்வளோ தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். எஸ்விஜின்றது சப்போஸ் நீங்கள் ஏஐலையோ அதாவது இல்லுஸ்ட்ரேட்டரில் வேறு எங்கேயாச்சும் நீங்கள் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, இல்லை வெப்சைட்டில் ஓப்பன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எஸ்விஜி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ செட்டிங்ஸ் போனீங்கன்னா இங்கே வந்து ஸ்க்ரீன் டிபிஐ இருக்குது, நைட் மோட் ஆப்ஷன் இருக்குது. எக்ஸ்போர்ட் லோகோனா இந்த ஆப்போட லோகோ அது வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லோகோ வந்து அதில் காமிக்காது. இல்லைனா வந்து சைடில் இமேஜில் மைண்ட் அப்படின்னு காமிச்சிட்டே இருக்கும். ஸோ அப்புறம் சேவ் சேஞ்ச் பண்ணணுன்னா அதுக்கு ஆக்ஷன் கேட்கணுமா அப்படின்றது எல்லாமே இருக்கும். ஓகேவா? இவ்வளோ தான், வேறு எதுவும் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா அது அந்த ஆக்ஷன் வந்து சேவ் கேட்கும். சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஓகே. ஸோ மைண்ட்மேப் ஆப் பற்றின ரிவ்யூ இதோட முடியுது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு விஷயத்தோடு சந்திக்கிறேன். பாய்.